என்னாச்சுங்க? ஏன் சோகமா வரீங்க? மேல போனீங்களே. அவங்க தான் டைமுக்கு வர சொன்னாங்க, 9 மணிக்கு வர சொன்னாங்க. ஒரு நிமிஷம் லேட்டாக வந்துட்டேன். இப்போ தரங்கன்னா திறக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிதாங்க நோவின் நாட்கள்லையும் பேழையின் கதவு திறந்திருந்தது. நோவா சொன்ன தண்டி வத்த கத்தினாரு. எல்லாம் பிழைப்புல வாங்க வாங்க வாங்க, அழிப்பு வரப்போகுது, மனம் திரும்புங்கன்னு கத்தினாரு. யாரு காதுலயே வாங்கிக்கல. ஆனா ஒரு நாள் பேழையின் கதவு பூட்டப்பட்டது. அப்ப எல்லாரும் கதவை தட்டுறாங்க. நோவா கதவை திறங்க திறங்கன்னு எல்லாம் ஊரே வந்து கதவை தட்டுது. ஆனால் ஆண்டவர் பேழையின் கதவை அடைச்சனால கதவு திறக்கப்படலைங்க. இன்னைக்கும் பேழையின் கதவு திறந்துதான் இருக்கு. நீங்கள் ரட்சிக்கப்பட, மனம் திரும்ப, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாசல் திறந்திருக்கும் போதே வாசலுக்குள் நுழைந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பேழைக்குள் நுழையும் போது தெய்வீக சுகம், தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும். பேழைக்குள் நுழைஞ்சனால நோவான் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஆனால் டைமுக்கு வராதனால, வெளியே நின்றதுனால பேர் ஆபத்துல சிக்கி தவித்த அநேகர் மாண்டு போனார்கள். இன்னைக்கு நீங்களான அழிந்து போ தெய்வ சுத்தம் இல்லைங்க, நீங்கள் வாழ்ந்திருப்பது தெய்வ சுத்தம். அதற்காக வாசல் திறந்திருக்கும் போதே வாசலுக்கு நுழைந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். God bless you.